ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆத்ம வணக்கங்கள். சித்தர்களின் வரிசையில் ஒவ்வொரு சித்தராக அவருடைய வாழ்க்கையின் வரலாறும் அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சத்குரு இயக்கி ஆடும் பெருமாள் சுவாமி செங்கோட்டை அந்த சுவாமிகளின் வரலாற்றையும் சில அனுபவங்களையும் நாம் இங்கிருந்து காண்கலாம். சித்தர்கள் தங்களின் உடலான தேகத்தினை சுத்த தேகமாக்கி கொண்டு தன் ஜீவனை சிவமாக்கி எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பர். புற வேடங்களான காவி, ஜடை, கமண்டலம் போன்றவற்றுக்கு மாறானவர்கள். தன்னை அண்டியவர்கள் நல்வாழ்வு வாழ வழிகாட்டிய சித்தர்களே இன்றும் நாம் உணவு முறை அமைந்துள்ளது. அத்தகு சித்த புருஷர்களால் இந்த பேரண்டத்தில் உள்ள எதனையும் அறியவும் பெறவும் முடியும். இயற்கையின் படைப்புகளான தாவரங்களை, மூலிகைகளை கண்டறிந்து அதன் வழியாக மக்களின் உடல் பிணிகளை போக்க வழிகாட்டியாக இருந்த சித்தர்களின் அபூர்வ சக்தியினை தங்களின் வழித்தோன்றல்களே அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள். அவ்வகையில் சித்தர்களின் அனுபூதியாக அவதரித்து மக்கள் தொண்டுகள் செய்தவரே திரு இயக்கியாடும் பெருமாள் சுவாமி ஆவார். செங்கோட்டையில் அவதாரம் செய்த சுவாமிகள் தாமே பயமாக, தாமே சுயமாக வாழ்ந்து வந்துள்ளார். தன் அருகே எவரையும் அவர் சேர்த்து கொள்ள விரும்புவதில்லை. இளமையிலேயே துறவு நிலையிலேயே சுவாமிகளுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. சுவாமிகள் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், பெற்றோர் யார் என்ற எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவரின் செயல்கள் அனைத்தும் சித்தன் போக்கு, சிவன் போக்கு என்றவாறு இருந்தது. சுவாமிகள் தன் இடுப்பினில் தார் பாய்ச்சியது போன்ற ஒரு கருப்பு வேஷ்டியை அணிந்திருப்பார். சுவாமிகள் யாரிடமும் பேசாமல் மௌனியாகவே இருப்பார். சுவாமிகள் குளித்து இதுவரை எவரும் பார்த்ததில்லை. தலையின் மண்ணால் செய்யப்பட்ட வட்ட வடிவ ஒலை மூடியை கவிழ்த்து வைத்திருப்பார். சில நேரம் உடல் முழுவதும் சகதி, சேறு போன்றவற்றை எடுத்து பூசிக்கொள்வார். ஆனால் சுவாமிகளின் அருகில் சென்றால் நல்ல நறுமணம் கமழும். செங்கோட்டை பகுதியில் உள்ள கடைக்காரர்கள் பலரும் சுவாமிகளின் வருகையை எதிர்பார்த்து அனுதினமும் காத்து கொண்டிருப்பர். சுவாமிகள் அவ்வழியே கடை வீதிக்கு வந்துவிட்டால் அன்று பன்மடங்கு வியாபாரம் நடக்குமாம். அதுபோன்று சுவாமிகளின் கடைக்கண் பார்வை பட்டாலே பலருக்கு பிணிகள் நீங்கிவிடும். சில அன்பர்களின் பிணிகளை உணர்ந்து அவர்களுக்கு மூலிகைகளை வழங்குவாராம். ஓரிடத்தில் நிலைத்து இருந்ததில்லை. சுவாமிகளை அண்டி வருபவர்களின் பிரச்சனைகள் தன்னாலே தீர்ந்து விடுவதாக இயற்கையாம். அத்தனை கருணையோடு அன்போடு விளங்கிய நம் சுவாமிகளை ஒருமுறை சில துஷ்டர்கள் துன்புறுத்துவதற்கு நெருங்கினர். அப்போது சுவாமிகள் செங்கோட்டையில் உள்ள ஒரு குளக்கரையில் அருகே அமர்ந்திருந்தார். சுவாமிகளை தாக்க நெருங்கிய துஷ்டர்களுக்கு ஒரு நொடி பொழுதில் உயரமான வடிவில் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தார். சுவாமிகளின் காட்சியை கண்டனர். இதன் காரணமாக துன்புறுத்த வந்த அவர்கள் சுவாமிகளின் அபார சக்தியை உணர்ந்து அலறி எடுத்து கொண்டு ஓடினர். இப்படியாக சுவாமிகளின் பற்பல லீலைகளை அறிந்த மக்கள் படையாக வந்து சுவாமிகளை வணங்கி ஆசி பெற்றனர். மேலும் அவரை எங்கு கண்டாலும் வணங்கி நின்றனர். மக்களுக்காக அவதரித்து மக்கள் தொண்டாற்றிய சுவாமிகள் கிபி 1943 மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பரிபூர்ணமானார்கள். சமாதியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பார்த்து சன்னதி. வாருங்கள், தரிசிக்கலாம். அருட்திரு இயக்கியாடும் பெருமாள் சுவாமிகளின் சமாதி கொல்லம் ரோடு, செங்கோட்டை வனத்துறை செக்போஸ்ட் அருகில், தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. அனைவரும் வாருங்கள், சுவாமியின் ஆசி பெறுங்கள். நன்றி.